வணக்கம். திங்கட்கிழமை இந்த வாரம் 157 பாயிண்ட் நிஃப்டி பாசிட்டிவா இருந்தது. செவ்வாய்க்கிழமை நேத்தி நியர்லி 70 பாயிண்ட்ஸு. இன்னைக்கு ஒரு 75 பாயிண்ட்ஸ் கிட்ட இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த திங்கட்கிழமை இன்க்ரீஸ் ஆனது எல்லாமே இந்த செவ்வாய், புதன்ல ஃபால் ஆயிருக்கு. நேத்தியும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிமிலர் டைப் ஆஃப் பேரிஷ் கேண்டில் தான். ஒரு ஸ்மால் பாடி பேரிஷ் கேண்டில். இதுக்கு முன்னாடி வந்த லோயஸ்ட் லெவல் இந்த ஜூன் மந்த்ல பார்த்தீங்கன்னா, 473 24 473ன்றது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவல். இந்த லெவல் இன்னும் பிரேக் ஆகல. அந்த ஜூன் 13, 14க்கு அப்புறம் இப்போ வரைக்கும். இந்த 1 1/2 மாசத்துல. மேபி அந்த லெவல் உடைஞ்சா அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 375 கிட்ட இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் மே மாசத்தோட லோ அப்படின்னு சொல்லலாம். மே 12ஆம் தேதி வந்த லோ. 24 378 இதுதான் இந்த 2 லெவல். அதாவது 24 378, 24 473 இந்த 2 லெவல் தான் ஸ்விங் ட்ரேடர்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கான அடுத்து கவனிக்கக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அதாவது முக்கியமாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது 25,000 பிரேக் ஆனதுலேருந்து தொடர்ந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த 25,000க்கு பிலோவில் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இல்லை இன்னொரு பக்கம் எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 விஷயம்தான் மார்க்கெட் வீக்காக ரீட்டைன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கலாம். நேத்தியோட மார்க்கெட்லேருந்து இன்னைக்கு என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இன்னைக்கு ஃபால் அதிகமாக இருக்குது. பிராட் மார்க்கெட்டில் மோர் தென் 1% இன்னைக்கு இறங்கியிருக்கு. மிட் கேப்பு 0.8% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி செக்டார் சைடில் நம்ம என்னன்றதை பார்த்தலாம். மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் இன்னைக்கு இறங்கியிருக்கு. அதில் ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்டேபிளாக பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் 0.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ட்ரிகராக இருந்தது. பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இதை தவிர மற்ற எல்லா செக்டாருமே இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமாக ஃபார்மா செக்டார் மோர் தென் 2% ஃபால் ஆயிருக்கு. அமெரிக்காவோட இந்த டேரிஃப் த்ரெட்டன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகராக ஃபார்மா செக்டார் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். ஆல்ரெடி 25% ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா. இப்போது அடுத்து த்ரெட்டன் மேபி இந்த 1 வீக்கில் டெட்லைன் கொடுத்துருக்குறாங்க. ரஷ்யாவிலேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது. அதை கண்டினியூ பண்ணால் அடுத்த டேரிஃப் வருமா? அப்படி வந்தால் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்து என்னோட வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஏற்கனவே இருக்கிற இந்த 25% டேரிஃப்னால மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. 25 பிலோவில். இப்போ அடுத்த ஒரு 25%ஓ இல்லை 15%ஓ இல்லை 40%ஓ டிபெண்ட்ஸ் அந்த அமெரிக்கா என்ன போட போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. மேபி இந்த ரஷ்யாவோட ஆயில் இம்போர்ட் பண்ணுறது இந்தியா கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக அமெரிக்கா இந்த டேரிஃப் இம்போஸ் பண்ணுறதுக்கு அடுத்த டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி வரும்போது மார்க்கெட் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகுதுன்றதும் ஒரு ஃபேக்டராக பார்க்கலாம். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்டு கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு மிக்சட் நம்பர்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்திருக்கு. பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற அளவுக்கு இந்த நெகட்டிவ் பிரச்சனையிலேருந்து சஸ்டெயின் ஆகிற அளவுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் கை கொடுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில். ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ இதுதான் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இன்னொரு பக்கம் ரியல்டி ஸ்டாக்ஸு ஃபால் ஆகிருந்தது ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டில். அடுத்தது இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்த ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா 67,000 கோடி ரூபா அளவுக்கு டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் டாக் அப்படின்ற ஆர்கனைசேஷன் ப்ரொக்யூர்மெண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கான ப்ரொப்போசல் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது 67,000 கோடி ரூபா அளவுக்கு. ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டாக பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா அதாவது ஆர்பிஐ பாலிசி, டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சிலோட அப்ரூவல். மூணாவது விஷயம் எம்எஸ்சிஐ இண்டெக்ஸில் மேஜர் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான வால்யூமோட பவுன்ஸ் பேக் ஆன ஒரு சில ஸ்டாக்ஸ். ஸ்விக்கி இன்றைக்கி ஓப்பனிங்ல நியர்லி 2% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. விஷால் மெகாமார்ட், ஹிட்டாச்சி எனர்ஜி, வாரி எனர்ஜி இந்த ஸ்டாக்ஸ்லாம் சேர்றது அதாவது ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கிற கம்பெனிஸ்னு புரோக்கரேஜ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் இந்த ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பையிங் டர்ன் ஆயிருந்தது. அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னா என்எஸ்டிஎலோட லிஸ்டிங் 1200 மேலே அன்லிஸ்டடில் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்து கன்ஃபார்ம் ஆச்சு ஆகஸ்ட் பிகினிங்கில். இந்த ஐபிஓலேருந்து இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 16 to 17% ப்ரீமியம் லிஸ்டிங். 800 கிட்ட இருந்த இஷ்யூ ப்ரைஸு
நியர்லி 930 940 இன்னைக்கு ஹையை கிராஸ் பண்ணியிருந்தாலும் க்ளோசிங் பேஸில் பார்க்கும்போது 15%க்கு மேலே இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்எஸ்டிஎல்லோட லிஸ்டிங் இம்பேக்ட் சிடிஎஸ்எல் இன்னைக்கு 1% இறங்கி முடிகிறதுக்கு ரீசனாக இருந்தது. அடுத்து 2 முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட். ஒன்று பஜாஜ் ஆட்டோ டூ வீலர் செக்மெண்ட்டில் மேஜர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ரெண்டாவது டிவிஸ் லேப். ஃபார்மா செக்டார் மோர் தென் நியர்லி 1% இறங்குறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்த ஒரு ஸ்டாக். டிவிஸ் லேபோட ரிசல்ட்டில் 14% ரெவன்யூவும் 27% ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 430 கோடி ரூபாயிலிருந்து 545 கோடி ரூபா அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் செபியோட அனௌன்ஸ்மெண்ட். செபியோட என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 93% எஃப்என்டோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணுறாங்கன்ற டேட்டா 2025 ஃபினான்ஷியல் இயரில் ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த விஷயம் ரொம்ப ஒரு மேஜர் இம்பேக்ட் வந்து ரெகுலேட்டர் சைடில் சீரியஸ் கன்சர்னாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது ரீசெண்டாக மீடியாவில் வந்த ஒரு நியூஸ் என்னென்னா, நேத்தியார் முந்தானேத்து வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரெகுலேட்டர் மீட்டிங்கில் வீக்லி ஆப்ஷனை வந்து மேபி பை மந்த்லியா இல்லை மந்த்லி ஆப்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான, அதாவது வீக்லி ஆப்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸஸ் ஸ்பெகுலேட் ஆச்சு. பட் இது அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன், ஐஏஎஃப்எல் இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸு, கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஒரு வீக்னஸோட தான் ஓப்பன் ஆச்சு. பட் செபியோட சேர்மன் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் கொடுத்த ஒரு நியூஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் தான், இது எந்த ஒரு நியூஸும் இல்லை அடிப்படை இல்லை அப்படின்றத கொடுத்துருந்தது. இந்த கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் இருக்கிற ப்ரோக்கரேஜ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்ஸில் பையிங் டர்ன் ஆயிருந்தது. இதில் ரொம்ப முக்கியமானது என்எஸ்டிஎல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தது. கேஷ் மார்க்கெட்டில் எஸ்டிடி குறைக்கிறதுக்கான ஒரு நியூஸ் இருந்தது. கேஷ் மார்க்கெட்டோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான செபியோட முன்னெடுப்பு இருக்குது அப்படின்னு ஒரு மீடியாவில் வந்த நியூஸ். இது எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன் அப்படின்றது இருந்தாலும், பட் டெபாசிட்டரி கம்பெனிஸ், எக்ஸ்சேஞ்சஸ், ப்ரோக்கரேஜஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் ரெக்கவர் ஆனதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். பவர் ஃபினான்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ₹3.70 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம முக்கியமாக இப்போ ஸ்டாக் வைஸ்ன்னு வரலாம். நிஃப்டி 50ல் இன்றைக்கி முதல் இடத்துல ஏஷியன் பெயிண்ட். இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஓப்பனிங்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. இன்சூரன்ஸ் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி லைஃப் நியர்லி 2%, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நியர்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓப்பனிங்கில் வீக்காக இருந்த இந்த ஸ்டாக் செகண்ட் ஹாஃபில் பவுன்ஸ் பேக் ஆச்சு. டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஎல், அதாவது டிஃபென்ஸ் அக்வசிஷன் கவுன்சில் கொடுத்த ஒரு நியூஸ், நியர்லி 0.7% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. 50 ஸ்டாக் நிஃப்டி 50ல் 37 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நெகட்டிவாக டர்ன் ஆன ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா விப்ரோ, சன்ஃபார்மா, ஜியோ ஃபினான்ஷியல், டெக் மஹிந்திரா, அதாவது ஐடி செக்டார் இன்றைக்கி மோர் தென் 1% இறங்குறதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருந்ததுன்னு சொல்லலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் நேத்தி மோர் தென் 4-5% இன்ட்ராடேயில் இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருக்கு. அதே போல் டூ வீலர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோட ரிசல்ட் வந்தது. ஹீரோ மோட்டார் நியர்லி 1.7% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆயிருக்கு. அடுத்தது இன்றைக்கி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 34 ஸ்டாக் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 16 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. அதாவது நிஃப்டி 50ல் 37 ஸ்டாக் டிக்ளைன் ஆகிருந்தது, 13 ஸ்டாக் மட்டுமே பாசிட்டிவாக இருந்தது. நான் மேபி சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்விக்கி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்எஸ்சி இண்டெக்ஸில் ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி. ஸ்விக்கி தான் நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் டாப் கெய்னராக இருந்தது. போஷ் லிமிடெட் முந்தானேத்து ரிசல்ட் வந்தது. நேற்று இந்த ஸ்டாக்கு பெரிய அளவுக்கு ஃபால் ஆகலை, பட் ஓப்பனிங்கில் 2% கிட்ட டவுனில் ஓப்பன் ஆன அந்த ஸ்டாக்கு க்ளோசிங்கில் ஒரு ஸ்லைட் நெகட்டிவோட முடிஞ்சது. பட் ஆனால் இன்றைக்கி தான் இந்த ஸ்டாக் அந்த ரிசல்ட்டோட இம்பாக்ட் டர்ன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6% இன்றைக்கி இறங்கி முடிஞ்சிருக்கு. அதே போல் பிரிட்டானியாவோட ரிசல்ட்டும் 4% இன்றைக்கி ஃபால் ஆயிருக்கு. டிவிஸ் லேப் 3.5%. ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் 1% கிட்ட இறங்குறதுக்கும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தது. ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி மதர்சன் நியர்லி 2% இன்றைக்கி ஃபால் ஆயிருக்கு. டிஎல்எஃப் ரீசெண்டாக ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கி 2% இறங்கியிருக்கு. அதே போல் அதானி பவர், டாபர், விபிஎல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி டர்ன் ஆயிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து இண்டிகோ வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டில் ப்ரைவேட் செக்டார் பேங்க், பிஎஸ்யூ பேங்க்ஸ்ன்னு இருக்குது. இதில் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் தான் கெய்னரில் ஆட் ஆகிருக்கு. கனரா பேங்க், ஃபெட்ரல் பேங்க், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நியர்லி 0.5% பாசிட்டிவாக இருந்தது. மார்க்கெட் பெரிய அளவுக்கு இன்றைக்கி வீக் ஆகாமல் போனதுக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம்.
வெயிட்டேஜ் குறைவாக இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் பேங்க் நிஃப்டியில் அதிகம் இறங்கியிருந்தது அப்படின்னு சொல்லலாம். மிட் கேப்பில் வாரி எனர்ஜி, யூனியன் பேங்க், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. கண்கார் ரீசெண்டாக ரிசல்ட் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டோட இம்பாக்ட் இன்றைக்கி 4% ஃபால் ஆயிருக்கு. கோஃபோர்ஜ் ஐடி ஸ்டாக் இன்றைக்கி 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. பிஹெச்எல் ரிசல்ட் இன்றைக்கி நியர்லி 3.5% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஹட்கோ, பயோகான், மசகான் டாக், டாடா டெக்னாலஜிஸ். நேற்று க்ளோசிங் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பாரதி எக்ஸாவோட ரிசல்ட் வந்தது. இன்றைக்கி 3% ஃபால் ஆயிருக்கு. மிட்கப் ஐடி ஸ்டாக்ஸ் முக்கியமாக கோஃபோர்ஜ், பர்சிஸ்டன்ட், டாடா எலக்ஸி இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக இன்றைக்கி இறங்கியிருக்கு. அடுத்தது ஸ்மால் கேப். ஏன்னா இன்றைக்கி ஸ்மால் கேப் தான் அதிகமாக இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 100 ஸ்டாக்கில் 80 ஸ்டாக் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது, 20 ஸ்டாக் பாசிட்டிவாக இருந்தது. இல்லை காட்ஃப்ரே பிலிப் 2வது நாளாக 10% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்னால நேற்று நியர்லி 10% இன்க்ரீஸ் ஆச்சு. ஆர் பவர் 5%. சுப்ரீம் கோர்ட்டில் அனில் அம்பானியோட குரூப் கம்பெனிஸ்க்கான நியூஸ் வந்தது. இன்றைக்கி 5% ஆர் பவர் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அகெயின் இந்த வீக்லி ஆப்ஷன் இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்கோட இம்பாக்ட் ஐஏஎஃப்எல் 3% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. என்சிசி 1.5% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது. நெகட்டிவ் சைடு வரும்போது ரெட்டிங்டன், வெல்ஸ்பூன் லிவிங் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 5% இந்த 2 ஸ்டாக்கும் ஸ்மால் கேப்பில் இறங்கியிருந்த ஸ்டாக்ஸு. கெய்ன்ஸு, கேஸ்ட்ரால் இந்தியா முக்கியமாக குவார்ட்டர்லி ரிசல்ட்னால இறங்கியிருந்த ஸ்டாக்ஸு. பிபிஎல் ஃபார்மா 3% இறங்கியிருந்தது. ஆம்பர் என்டர்பிரைசஸ், ரியல் எஸ்டேட்டில் ஆனந்த்ராஜ் 3% இன்றைக்கி ஃபால் ஆகிருந்தது. இல்லை ஃபார்மா செக்டாரில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி நெகட்டிவ். அதாவது மொத்தம் 20 கம்பெனி இருக்குது. 20 கம்பெனிஸுமே இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் ரொம்ப இறங்காத கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் நெகட்டிவோட கிளான் ஃபார்மா மட்டும் 0.2% இறங்கியிருக்கு. லூப்பினோட ரிசல்ட்டும் இப்போ ரீசெண்டாக வந்தது 0.7% டவுன். அஜந்தா ஃபார்மா, டிவிஸ் லேப், இப்கா லேப், பயோகான் இந்த 4 ஸ்டாக்கு மோர் தென் 3% இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ஸ்டாக்கில் 7 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவ். யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஐஓபி இந்த ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி செக்டார்லேயும் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி வீக்காக இருந்தது. கோஃபோர்ஜ், பர்சிஸ்டன்ட், விப்ரோ, டெக் மஹேந்திராலாம் மோர் தென் 2% இறங்கியிருந்த ஸ்டாக்ஸ் ஐடி செக்டாரில். மீடியா செக்டார் 3 ஸ்டாக்கை தவிர்த்து 7 ஸ்டாக் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட், டிஷ் டிவி, நெட்வொர்க் 18 இன்றைக்கி அதிகமாக இறங்கியிருந்த ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். எஃப்எம்சிஜிலையும் பார்த்தீங்கன்னா 15 ஸ்டாக்கில் 12 ஸ்டாக் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸில். பிரிட்டானியாவோட ரிசல்ட் ஒரு முக்கியமான ரீசன் இன்றைக்கி இறங்கியிருந்ததுக்கு. ஸோ இதை தாண்டி இன்றைக்கி ரிசல்ட் வந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது பாரத் ஃபோர்ஜோட ரிசல்ட் 26% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி 339 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரெவன்யூ 10% இறங்கியிருக்கிறது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ், பட் மார்ஜின் நேரோவாக ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இஐடி பேரியோட ரிசல்ட் 29% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் ரொம்ப ஸ்டேபிளாக கொடுத்துருக்குறாங்க. பிவிஆர் ஐநாக்ஸு லாஸ் 5 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதாவது 179 கோடி ரூபா கடந்த வருஷம் லாஸ் இதே குவார்ட்டரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ அது 5 கோடி ரூபாயாக குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கிறதும் பிவிஆர் ஐநாக்ஸுக்கு இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். யூஎன்ஓ மிண்டா குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி அதிகமான வால்யூமோட டர்ன் ஆன ஒரு ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி. ரெவன்யூ 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் 46% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் போர்ட் மீட்டிங் போனஸ் ஷேர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இன்றைக்கி பிடிலைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டோட தான் முடிஞ்சிருக்கு. முக்கியமாக ஸ்மால் கேப் அதிகமாக இறங்கியிருக்கு ப்ராட் மார்க்கெட்டில். இதில் செக்டார் பக்கம் வரும்போது செக்டாரில் பார்த்திங்கன்னா அதிகமாக இறங்கியிருக்கிறது ஃபார்மா செக்டார் தான் இன்றைக்கி அதிகமாக ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ தொடர்ந்து சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.